வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் வாழ்த்தலாம் வாங்க எனும் பாடப்பகுதியை அறிந்தோம். தற்போது அந்த பாடப்பகுதியில் உள்ள புத்தக பயிற்சிகளையும் அறிவோம். பயிற்சி: படித்து பழகுக. இங்கே கொடுத்துருக்கிற சொற்களை எல்லாம் என்ன பண்ணலாம், படிக்கலாம். வண்ணம், நாள் காட்டி, நினைவூட்டி, பிறந்த நாள், வாழ்த்து, எழுதி பழகுக. இங்கே கொடுத்துருக்கூடிய சொற்கள் என்ன பண்ணலாம், படிச்சுட்டு எழுதியும் பார்க்கலாம். வாழ்த்து, வாழ்த்து, ஜனவரி, ஜனவரி, ஜூலை, செப்டம்பர், ஆகஸ்ட், இப்போ பொறுத்துக்க பார்ப்போம். சரிங்களா? வண்ணம் தீட்டியது, இங்கே அதற்குரிய யார் வண்ணம் தீட்டினாங்க அப்படிங்கிறடைய விடை இருக்குது. அதை கண்டுபிடிப்போமா? பர்வீனா, நினைவூட்டியா, 12ஆ, அஜ்மலா? அஜ்மல். வண்ணம் தீட்டியது யார்? அஜ்மல். மயில் வரைந்தது பர்வீன். பிறந்த நாள் நினைவூட்டி. ஆங்கில மாதங்கள் 12. குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புக. என்ன பண்ணியிருக்காங்க, குறுக்கெழுத்தான் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணோம், ஆங்கில மாதங்களினுடைய பெயர்களை நம்ம நிரப்பணும். பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர், டிசம்பர், நவம்பர், டிசம்பர். பொருத்தமான குறியீடுக, சரி தவறு அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். சரிங்களா? நீங்கள் தான் அதை பண்ணணும். இப்போ முதலாவது, பர்வீன் மயில் படம் வரைந்தாள். சரியா தவறா? நம்ம அங்கே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும். பர்வீன் செய்தது நாள்காட்டி. நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர். இந்த நாளுக்கும் நம்ம அந்த பாடத்தில் படித்ததை ஞாபகம் வச்சு இது சரியா தவறா, இங்கே சொல்லியிருக்கிற இது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் அதை என்ன பண்ணணும், குறியிட்டால் போதும். உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் அதை செஞ்சால் போதும். புத்தகம் இல்லாதவங்க உங்களுடைய ரஃப் நோட்டில் செய்யலாம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே இன்னும் இருக்குது, இங்கே லை இருக்குது. அப்படின்னா அங்கே என்ன வார்த்தை வரணும், என்ன ஒரு எழுத்து மட்டும் அங்கே வரணும். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கேயும் பர், இங்கேயும் பர்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே எந்த இது எழுதணும், ஓகேங்களா? அதை நீங்கள் இங்கே எழுதணும். இதுவும் உங்களுக்கு வீட்டு பாடம் தான். சரிங்களா? நன்றி மாணவர்களே.